உனக்கெல்லாம் மானம் மரியாதை இருக்குதா அப்படின்னு சிலர்லாம் கோபத்தில் கேட்பாங்க. உனக்கெல்லாம் மானம் இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. இந்த மானம் மரியாதை அப்படிங்கிற வார்த்தைக்கு அந்த உணர்வுகளுக்கு உரிய கிரகம் எது தெரியுங்களா? குரு பகவான் தான். ஒருத்தவங்க ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல இடத்துல உட்கார்ந்துருந்தால் அவங்க மானஸ்தனாக வாழ்வாங்க. அதே மாதிரி மரியாதைக்குரியவர்களாகவும் எப்போதும் இருப்பாங்க. மரியாதையாகவும் பேசுவாங்க. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுக்கெல்லாம் காரணம் குரு பகவான் தாங்க. ஆனால் குரு பகவான் ஒருத்தவங்க ஜாதகத்தில் பலவீனமாக உட்கார்ந்துருந்தால் சில நேரங்களில் தன்மானம் இழக்கக்கூடிய தர்ம சங்கடமான சூழ்நிலைகளும் வருங்க. பிரஜ்ஞான தீபிகா அப்படிங்கிற நூல்களில் சில விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி இப்போ மானம்னா குரு, வெகுமானம் அப்படின்னா யார்? சுக்கிரன். வெகுமானம்னா என்ன? பரிசு பாராட்டுகள். அப்போது ஒருத்தவங்களுக்கு பரிசு பாராட்டு கிடைக்கணும் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கணும், சுக்கிரன் மறையாமல் இருக்கணும், சுக்கிரன் சுபத்தன்மையோடு இருக்கணும். அப்படி இருந்தால் அவங்களுக்கு வெகுமானங்கள் வாழ்க்கையில் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி அபிமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அபிமானம் அதாவது என்னுடைய அபிமான நண்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அபிமானம்னா ஆசைப்படுதல். அப்போ அந்த ஆசைக்குரிய கிரகம் இது சுக்கிரன். அப்போ அபிமானத்துக்குரிய கிரகமாக சுக்கிரன் வராருங்க. அதே மாதிரி பிரமாணம், பிரம்ம அதாவது பத்திரம் சொல்லுவாங்கள்ல, பிரமாண பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதாவது உறுதிமொழி. அதுதான் நம்ம பிரமாணம், பிரமாண பத்திரம் அதில் கையெழுத்திட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த உறுதிமொழிக்குரிய கிரகங்கள் செவ்வாயும் சூரியனும். இந்த 2 கிரகங்கள் தாங்க ஒருத்தருடைய உறுதித்தன்மைக்குரிய கிரகங்கள். அதாவது மன உறுதி, அதுவும் உடல் உறுதி. இந்த 2 உறுதிக்கும் உரிய கிரகம் செவ்வாயும் சூரியனும். அப்போது ஒருத்தவங்க ஜாதகத்தில் இந்த 2 கிரகங்கள் நல்லா இருந்துட்டா, செவ்வாயும் சூரியன் நல்லா இருந்துட்டா அவங்க பதவி பிரமாணங்கிற மாதிரி ஒரு உறுதி பிரமாணம் எடுப்பாங்க. அதுக்கு இந்த 2 கிரகங்கள் நல்லா இருக்கணுங்க. அதே மாதிரி ரோஷம், சூடு, சொரணை இது மாதிரிலாம் சிலர் சொல்லுவாங்க பாருங்கள். இதுக்கெல்லாம் உரிய கிரகம் சூரியன் தான். சிலர்லாம் ஒருத்தவங்கள்ட்ட பேசக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்துட்டா பேசவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் பேச மாட்டாங்க. நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டாங்க. அப்போ அந்த மன உறுதிக்குரிய கிரகமாக வரக்கூடியது யார்? சூரியன். அவர் தான் இந்த மாதிரி ரோஷம், ஈகோ இதுக்கெல்லாம் உரிய கிரகமாக சூரியன் வராருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதாவது சில முக்கியமான விஷயங்கள், அதாவது இந்த வெட்கப்படுறது, கூச்சப்படுறது இதெல்லாம் சுக்கிரன் தான். சிலர்கிட்ட ஒரு சில விஷயங்களை சொன்னோம்னா உடனே வெட்கப்படுவாங்க, கூச்சப்படுவாங்க. அப்போ இந்த வெட்கம், கூச்சம் அப்படிங்கிற உணர்வுகளை தூண்டக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது சுக்கிரன் தான். அவர் தான் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் தூண்டுகிறாருங்க. அதே மாதிரி சிலரை பார்த்தோம்னா சொல்லுவாங்க, அவர் ரொம்ப ஹெட் வெயிட்டுங்க, ரொம்ப திமிரு பிடிச்சவருங்க, அவர்கிட்டலாம் யாரும் பேச முடியாதுங்க, அவர்லாம் யாரையும் மதிக்கவே மாட்டாருங்க அப்படின்னு சிலரை பார்த்து சொல்லுவாங்க. அவங்க ஜாதகத்தில் சூரியன் பலவீனமாக இருக்கும், சூரியன் நீச்சகதி, சூரியன் பகை, சூரியன் பாவங்களோட சேர்ந்துருந்தால் அவங்கெல்லாம் ஹெட்வைட்டோடு இருப்பாங்க. சூரியன் நல்லா இருந்தால் அது மாதிரி ஹெட்வைட்டோடு நடந்துக்கவே மாட்டாங்க. அதுக்கடுத்து லக்னாதிபதியுடன் சூரியன் சம்மந்தப்பட்டு பலவீனமாக இருந்தாலும் அவங்களும் கொஞ்சம் ஹெட்வைட்டோடு இருப்பாங்க. அப்போது ஹெட்வைட் இல்லாமல் ஒரு டீசெண்டாக நல்ல விதமாக நடந்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சூரியன் நல்லா இருக்குங்க. இப்படி அந்த நூலில் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க. அப்போ ஜோதிடம்ங்கிறது நம்மை நாமே உணர்வதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய உணர்வுகளையும் உணர்வதோடு மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுடைய உணர்வுகள், அடுத்தவங்க என்ன மாதிரி மனப்பான்மையில் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ள உதவுதுங்க. அதனால் ஜோதிடத்தையும் தெரிந்து கொள்வோம், நம்மை சுற்றி இருப்பவர்களுடைய உணர்வுகளையும் உண்மைத்தன்மையையும் புரிந்து கொள்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகபோகங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.